சென்னை பூந்தமல்லியை அடுத்த சென்னீர் குப்பத்தைச் சேர்ந்த விபூஷ்ணியா என்ற பெண்ணுக்கும் லோகேஸ்வரன் என்பவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்தது. டாக்டர் தம்பதியான இவர்கள் தேனிலவுக்காக இந்தோனேஷியா சென்றனர். இந்தோனேஷியா கடலில் படகில் சென்ற அவர்கள் போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததால் கடல் இருவருக்கும் யமனாக மாறியது. இந்த விவகாரத்தில் குறிப்பிட்ட சுற்றுலா நிறுவனத்திற்கு 1.60 கோடி அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இளம் தலைமுறையினர் பலர் இன்றைக்கு வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்ல ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிப்பாக ஹனிமூனுக்கு வெளிநாடு செல்வதை இங்கு பல பணக்காரர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் விரும்புகிறார்கள். சற்று வசதி உள்ளவர்கள் கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, அந்தமான், கோவா என்று இந்தியாவிற்குள் சுற்றுலா செல்கிறார்கள். அதே நேரம் சிலர் மாலத்தீவு, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பறக்கிறார்கள். இப்படி சுற்றுலா செல்வோரை அழைத்து செல்லவே ஏராளமான சுற்றுலா நிறுவனங்கள் உள்ளன. பேக்கேஜ் அதற்கு உள்ளன. அதில் பலரும் விரும்பி பயணிக்கிறார்கள். அதே நேரம் சுற்றுலா செல்லும் இடத்தில் எதிர்பாராத சம்பவங்களும் நடக்கின்றன. அப்படித்தான் இந்தோனேஷியாவில் சென்னை தம்பதிக்கு நடந்துள்ளது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த சென்னீர் குப்பத்தை சேர்ந்தவர் திருஞான செல்வம் என்பவரின் மகள் விபூஷ்ணியாவிற்கும் லோகேஸ்வரன் என்பவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்தது. இவர்கள் இருவருமே டாக்டர்கள். இந்த டாக்டர் தம்பதி தேனிலவுக்காக இந்தோனேஷியா சென்றுள்ளனர். இந்தோனேஷியா கடலில் படகில் சென்ற அவர்கள் போட்டோ ஷூட் நடத்தி இருக்கிறார்கள். கடல் அலை காரணமாக நிலை தடுமாறி விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். டாக்டர் தம்பதியை தேனிலவு அழைத்து சென்ற சுற்றுலா நிறுவனத்தின் தவறான வழிகாட்டுதலால் விபத்து நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த விபத்து நடந்ததாக கூறி டாக்டர் விபூஷ்ணியாவின் தந்தை திருஞான செல்வம், வக்கீல்கள் காசிராஜன், அஜித்குமார் ஆகியோர் மூலம் சென்னை தெற்கு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் சுற்றுலா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். டாக்டர் விபூஷ்ணியாவின் தந்தை திருஞான செல்வம் தாக்கல் செய்த மனுவில், எனது மகள் மருமகன் உயிரிழந்த கடல் பகுதியில் ஏற்கனவே பல விபத்துக்கள் நடந்திருக்கிறது. சுற்றுலா நிறுவனம் இதை கருத்தில் கொள்ளாமல் அங்கு அழைத்து சென்றுள்ளது. சுற்றுலா நிறுவனத்தின் அஜாக்கிரதை மற்றும் தவறான வழிகாட்டுதலால் தான் இருவரும் உயிரிழக்க நேரிட்டிருக்கிறது. எனவே சுற்றுலா நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவிற்கு தெற்கு மாவட்ட நுகர்வோர் மீதான விசாரணையின் போது சுற்றுலா நிறுவனம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சுற்றுலா நிறுவனத்தின் எச்சரிக்கையை பின்பற்ற தவறியதுதான் இந்த விபத்துக்கு காரணமாகும். இந்த விபத்துக்கு சுற்றுலா நிறுவனம் பொறுப்பேற்க முடியாது. மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நுகர்வோர் கோர்ட் சேவை குறைபாட்டுக்காக ரூபாய் 1.5 கோடியும் மன உளைச்சலுக்காக 10 லட்சமும் என மொத்தம் 1,60,00,000 மனுதாரருக்கு சுற்றுலா நிறுவனம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.